சென்னை வர்த்தக மையத்துல திமுக லேப்டாப் வழங்குற ஷோ ஒன்று நடத்திருக்காங்க. அந்த ஷோ உலகம் உங்கள் கையில். திமுக ஆட்சியில தமிழ்நாடு நம்ம கையில இருக்குமான்னு தெரியல, இதுல உலகம் நம்ம கையில உளுத்த போட்டாங்க வாயிலன்னு கதையை நவுத்தின்னு இருக்காரு நம்ம தாய்மானவர். சரி, கொடுக்கறதான் கொடுக்குறீங்க, கொடுக்கறதா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் கொடுத்தா பரவாயில்ல, இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு கொடுத்தா பரவாயில்ல. காலேஜ் முடிச்ச கிராஜுவேட்ஸ்க்கு எதுக்கு கொடுக்குறீங்க? 2025ல ஒருத்தன் காலேஜ் முடிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு? 20 வயசு. அப்ப அவன் எப்ப பிறந்திருப்பான்? 2005ல பிறந்திருப்பான். அப்ப அவனுக்கு எப்ப 18 வயசு ஆயிருக்கும்? 2023. அவனுக்கு 18 வயசு ஆனா என்ன பண்ணுவான்? ஓட்டு உரிமை வரும். அவன் ஓட்டு உரிமை வந்தாலும் 2023க்கு அப்புறம் வரப்போற முதல் எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் தான். சுத்தி முத்தி பார்த்தா அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். மாட்டிக்கிட்ட பங்கு. லேப்டாப்ப அவங்க யூஸ்க்கு கொடுங்கன்னா உங்க யூஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? திமுக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கலைஞர் தான் போட்டாரு விதையே. நம்ம கிட்டயே காட்டுறீங்க பாத்தீங்களா உங்க கதையே. ஆனா எது கேட்டாலும் எதிர்கட்சியும் சரி புது கட்சியும் சரி எங்களுக்கு போட்டியே கிடையாது. போட்டியே இல்லாம ஜெயிக்கிறதுக்கு கூட என்ன உதயநா படமா ரிலீஸ் ஆகுது. என்ன கேமராமேன் சிரிக்கிறீங்க? சிரிப்புனாலும் சரி வெறுப்புனாலும் சரி நான் சொல்றது உண்மைதானே? ஆமா ஆமா. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. பூசா வேணா வந்துட்டா அவன் மேல கண். நீங்க வரணும், உங்க குடும்பம் வரணும், உங்க குடும்பத்துக்கு சலாம் போடுறவனே வரணும். அதை தாண்டி யாராவது வந்துட்டா குத்திருவீங்க முத்திரைய. திமுக சொல்லிட்டேன், நீ கத்திரியா? 200 ரூபா உத்தரப்பிரதேசமே.